வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மகிமைகளை, அவன் நடத்திய பல லீலைகள். அதிலே ஒன்றாக வேலூருக்கு அருகிலே உள்ள காங்கேயநல்லூர் அப்படிங்கிற முருகஸ்தலத்திலே அவன் நடத்திய ஒரு திருவிளையாடல், அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஊரிலே மல்லையதாசர் அப்படின்னு ஒரு அற்புதமான மனிதர், பண்பாட்டாளர், மிகுந்த பண்பாளர். அவர் அந்த ராஜகோபுரத்தை கட்டுவதற்காக முனைந்திருக்கும் பொழுது அவருடைய 4வது மகன் ஸ்ரீசைலதாசன் அப்படிங்கிற அந்த சிறுவன் மேலே கோபுரத்தில் ஏறி அந்த சிற்பிகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்து விடுகிறான். இந்த மல்லையதாசர் ஷடாக்ஷர மந்திரத்தை உபதேசம் பெற்றவர். அவர் ஓடி வந்து இந்த பையனுடைய நெற்றியிலே விபூதியை பூசிவிட்டு இந்த ஷடாக்ஷர மந்திரத்தை சொன்ன உடனேயே அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்த அந்த சிறுவன் கண் திறந்து பார்த்து ஒன்றுமே ஆகாதது போல எழுந்து உட்கார்ந்து விட்டான். இது ஊரே பார்த்த சம்பவம். இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ரீசைலநாதனுடைய சகோதரர் தான் கிருபானந்த வாரியார். நமக்கு எல்லோருக்கும் அறிமுகமான தெரிந்த முருகபக்தர், மகா பெரும் முருகபக்தர். அருணகிரிநாதருக்கு அடுத்தபடியாக அவருடைய மறு அவதாரம் என்றே சொல்லுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற கிருபானந்த வாரியார். அவருடைய தந்தை தான் இந்த மல்லையதாசர் அப்படிங்கிறவர். இப்பேற்பட்ட ஒரு திருவிளையாடலை நடத்திய இடம் காங்கேயநல்லூர். அந்த முருகனுடைய பெயர் காங்கேயன். இங்கே வள்ளி தெய்வ யானையோடு இந்த காங்கேயன் காட்சி அளிக்கிறான். இங்கே அருணகிரிநாதர் இங்கே வந்திருக்கிறார். வந்து காங்கேயநல்லூர் முருகனை பற்றி பல பாடல்களை திருப்புகழிலே பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். இந்த கோவிலில் ஒரு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அருணகிரிநாதருக்குன்னு ஒரு தனி சந்நிதி இருக்குது. அந்த அருணகிரிநாதரை நாம் தரிசிப்பதற்காக போவதற்கு தனி வழி இருக்குது. துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக தெய்வங்களுக்கு சிவன், பார்வதி, முருகன், பெருமாள் இவங்களுக்கெல்லாம் துவாரபாலகர்களை அமைத்திருப்பார்கள். ஆனால் இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இங்கே அருணகிரிநாதருக்கு என்று தனி வழியும் துவாரபாலகர்களும் அமைந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இங்கே அருணகிரிநாதரை மிக ஏற்றம் வாய்ந்தவராக இங்கே அவர்கள் அமைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அருணகிரிநாதரை தெய்வமாகவே இவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் இங்கே வரார். அவர் செல்லாத முருகஸ்தலங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காங்கேயநல்லூருக்கும் வந்து பல பாடல்களை இந்த முருகப்பெருமான் மேலே பாடுகிறார். ஒரு சமயம் இவர் இங்கே வந்து மதிய வேளையிலே முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வுனால தயிர் சாதம், அதுவும் அங்கே வெயில் இல்லையா, வெயிலாக அதிகமாக இருக்கிற அந்த ஊர், அதனால் அந்த மதிய வேளையிலே இவர் தயிர் சாதத்தை இங்கே நெய்வேத்தியமாக படைக்கிறார். படைத்தப்போ ஒரு அதிசயம் என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால், எங்கிருந்தோ 6 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. மிகச்சரியாக அருணகிரிநாதர் நெய்வேத்தியம் செய்கின்ற அந்த வேளையிலே வர்றாங்க. வந்துட்டு அவர் நெய்வேத்தியம் செய்து முடித்த உடனேயே அதை உண்ணுகின்ற நோக்கத்தில் இருப்பது போல ஒரு பாவனையோடு அங்கே நிற்கிறாங்க. அப்படி நின்ன உடனே அருணகிரிநாதருக்கும் அவங்களுக்கு அந்த தயிர் சாதத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் 6 பேருக்கும் அந்த இருந்த தயிர் சாதத்தை அப்படியே பகிர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து விடுகிறார். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு விட்டு அவர்கள் அருணகிரிநாதரை பார்த்து விட்டு, அப்போ பார்க்கும்போது தான் இவரும் கவனிக்கிறார். அது வரைக்கும் அவர் வந்து அதை கொடுக்கறதில்ல, அந்த வேலைகளில் அவர் வந்து அவர்களுடைய முகத்தை கூட சரியாக பார்க்கல. அப்போ தான் அவர் பார்க்குறார், அப்படி ஒரு தேஜஸோடு அந்த 6 பேரும் இருக்கிறாங்க. அவர்கள் புன்னகை பூத்து விட்டு அருணகிரிநாதரை பார்த்துட்டு, நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டோம், நல்லா வயிறு நிறைஞ்சு போச்சு வெயிலுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தி, அந்த திருப்தியோடு இவரை பார்த்து ஒரு புன்னகை புரிஞ்சு விட்டு அவர்கள் மெதுவாக நடந்து செல்கிறார்கள். அவர்கள் கோபுரத்தை தாண்டி போன பிறகு நமக்கு தெரியும், எங்கேயுமே அவர்களை காணவில்லை.
யாருமே அவர்களை பார்க்கல. அருணகிரிநாதருக்கு தெரிந்து விடுகிறது, இந்த ஆறுமுகம்தான் இந்த மாதிரியான ஒரு அருளை நமக்கு செய்திருக்கிறான் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்கிறார். இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் அவருக்கு. பல நாட்கள் இந்த ஸ்தலத்திலேயே அவர் தங்கி பல பாடல்களை, இந்த சந்த பாடல்களை இவர் முருகப்பெருமான் மேலே பாடுகிறார், ஆனந்தமாக இருக்கிறார். அதனால தான் அவருக்கு தனி சந்நிதியும் துவாரபாலகர்களும் அமைத்திருக்கிறார்கள் இந்த கோவிலில். இந்த காங்கேயன் இவரிடம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், சித்திரை மாத பிறப்பு அன்று வடக்கு கோபுரத்தில் இவர் வருவார், எழுந்தருளுவார். வள்ளி தெய்வயானையோடு எழுந்தருளுவார். எழுந்தருளி விட்டு இவர் அந்த வடக்கு திசையை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பார். அப்போ அந்த இடத்துல, அந்த வடக்கு கோபுரத்தின் கீழே இவர் எழுந்தருளின பிறகு அங்கே சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்படும். எதற்காக அப்படின்னு சொன்னால், வடக்கு திசை அப்படிங்கிறது குபேரனுக்கு உரிய திசை. ஒவ்வொரு திசை ஒவ்வொருத்தருக்கு உரியது. அதுபோல் வடக்கு திசை குபேரனுக்கு உரியது. குபேரன்னா நமக்கெல்லாம் தெரியும், ஐஸ்வர்யங்கள் நிறைய வைத்து கொண்டு இருப்பவன். சங்கநிதி, பதுமநிதி அப்படிங்கிற மாதிரி அது எத்தனை வட்டங்கள் போடணுன்னே தெரியாது. அவ்வளவு வட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கலாம், 000ன்னு அவ்வளவு நிதிகளை வைத்து கொண்டு இருப்பவர் சங்கநிதி, பதுமநிதி. இவர்களுக்கு தலைவனாக இருப்பவர் இந்த குபேரன். குபேரனுக்கு உரிய திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. இந்த வடக்கு திசையை பார்த்து கொண்டு முருகப்பெருமான் அங்கே நிற்பார். அவருக்கு சிறப்பு பூஜைகள், கற்பூர ஆரத்தி இதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு அந்த இடத்துல முருகப்பெருமானை தரிசித்தால் நமக்கு நல்ல செல்வ வளம், வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுபடி இந்த சித்திரை பிறப்பன்று நிறைய பேர், ஆயிரக்கணக்கானவர்கள் வடக்கு திசை நோக்கி நிற்கின்ற காங்கேயனை தரிசிப்பதற்காக வருவாங்க. அவனுடைய அருளை பெறுவார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விழாவாக அந்த விழா கொண்டாடப்படும். இங்கே மற்றபடி கந்த சூரசம்ஹாரம், கந்தசஷ்டி அன்று இப்படியெல்லாம் மற்ற எல்லா விழாக்களும் இங்கே நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நடந்து கொண்டிருக்கும். இந்த காங்கேயநல்லூர் முருகனை, இந்த கோவிலை மேலும் சிறப்பாக கிருபானந்த வாரியார் செய்திருக்கிறார். அதே போல் அவர் தன்னுடைய சமாதியையும் இங்கே தான் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் கோவிலுக்கு எதிரேயே ஒரு மணிமண்டபத்தை அவர் ஏற்கனவே கட்டி வச்சிருப்பார். அங்கே தான் அவருடைய சமாதியும் அமைந்திருக்கும். அவரை 64வது நாயன்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதருடைய மறுபிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகானாக நாம் பார்த்தது. இந்த நூற்றாண்டு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார் காங்கேயநல்லூரில். காங்கேயநல்லூருக்கும் கிருபானந்த வாரியாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காங்கேயநல்லூரில் தான் கிருபானந்த வாரியார் பிறந்தார். இவ்வளவு அற்புத நிகழ்வுகள் நடந்த காங்கேயநல்லூரிலேயே பிறந்த கிருபானந்த வாரியாரை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பல பக்தர்களை, முருக பக்தர்களை, பல தெய்வீக நடந்த அனுபவங்களை எல்லாம், நாம் தெய்வீகமாக நடந்த அனுபவங்கள் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம், வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். பாம்பன் சுவாமிகளெல்லாம் எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் கிருபானந்த வாரியார் ஒரு தெய்வீக பிறவியாக பிறந்தவர், இந்த காங்கேயநல்லூரில் பிறந்தவர். இவரை பற்றியும் நாம் இந்த முருகஸ்தலத்தினுடைய பெருமையை பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மல்லையதாசர் இந்த ஊரிலே இருந்த பண்பாளர். அவருக்கு பல குழந்தைகளிலே ஒரு குழந்தையாக இந்த கிருபானந்த வாரியார் பிறக்கிறார். இவருக்கு கிருபானந்த வாரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், கிருபா அப்படின்னு சொன்னால் கருணை, ஆனந்தம், வாரி அளிப்பவர், எல்லோருக்கும் கருணையையும் ஆனந்தத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான் அப்படிங்கிற. அப்போல்லாம் என்ன பேருன்னா அர்த்தத்தோடு வைப்பாங்க. ஏதோ ஒரு பேரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேரில்
பல அர்த்தங்கள் இருக்கும். அப்படித்தான் எல்லோருக்கும் பெயர் வைப்பார்கள். அதே மாதிரி தெய்வங்களுடைய பெயர்களை எல்லாம் வைப்பாங்க. கிருபானந்த வாரியாருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். இவருடைய அண்ணன் தான் அந்த ஸ்ரீசைலநாதன். ஸ்ரீசைலத்தினுடைய நாதன். அந்த பெயர் அவன் கொண்டிருந்தான். அவன் தான் ஷடாக்ஷர மந்திரத்தை காதிலே ஓதப்பெற்று உயிர் பிழைத்து அற்புதமான ஒரு சம்பவத்திற்கு காரணமாக இருந்தவன். இவருடைய சகோதரர் கிருபானந்த வாரி. இவரும் மல்லையதாசருக்கு மகனாக பிறக்கிறார். சின்ன வயசுலேயே இவருக்கு ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு ஈடுபாடு இவருக்கு இருந்திருக்கிறது. பல கலைகளில் நாட்டம் இருந்திருக்கிறது. இவருக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுப்பவராக இவர் பள்ளிக்கு அதிகம் செல்லவில்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் பள்ளிகள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சின்ன கிராமங்களில் பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அதில் பெரிய அளவில் ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் இந்த மல்லையதாசர் என்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் கிருபானந்த வாரிக்கு வீட்டிலேயே அவர் நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்கிறார். பாடல்களை சொல்லி கொடுக்கிறார். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதையெல்லாம் அவர் நிறைய மகனுக்கு சொல்லி கொடுக்குறார். அவரும் இதெல்லாம் நிறைய வெகு எளிதாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக சின்ன வயசுலேருந்தே அவர் விளங்குகிறார். இன்னொன்று, காங்கேயநல்லூரில் காங்கேயன் முருகன் இருக்கும் பொழுது இன்னும் கேட்கவே வேண்டாம். அதனால் இயல்பிலேயே கிருபானந்த வாரியாருக்கு முருகன் மேலே ஒரு பற்று, ஒரு பக்தி ஏற்படுகிறது. அதனால் நிறைய திருப்புகழை கற்றுக்கொள்கிறார். இன்னொன்று, இவருடைய தந்தை மல்லையதாசர் நிறைய இடங்களுக்கு போய் ஆன்மீக சொற்பொழிவுகளை எல்லாம் செய்வார். அப்படி செய்யும் பொழுது திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் இதையெல்லாம் அவர் சொல்வது வழக்கம். இவரும் கூடவே போவார். இவருக்கு இயற்கையாகவே மற்ற மகன்களை விட இயற்கையாகவே இவருக்கு தந்தையனுடைய சொற்பொழிவில் ஒரு ஈடுபாடு இருக்குது. அதனால் அவரும் கூடவே போவார். நிறைய பக்கத்தில் உட்காந்துப்பார். சிறுவனாக உட்காந்துப்பார், கேட்பார். இப்படி காலம் சென்று கொண்டிருந்தது. இந்த கிருபானந்த வாரியாரும் ஒரு இளைஞனாக மாறுகிறார். இவருக்கும் வயசாகிடுச்சு. மல்லையதாசருக்கு சொற்பொழிவுகள் செய்கிறாரு. அடிக்கடி உடம்புக்கு வருது. அப்போ ஒரு சமயம் ஒரு ஊரில் சொற்பொழிவு, அந்த தேதி குறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவரால் போக முடியல அவரால். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய மகனை அழைத்து, நீ தான் நிறைய படிச்சிருக்க, என்னோடையே எப்படி பேசணும் எல்லாம் கற்றுக்கிட்ட, அதனால் நீ போய் இன்றைக்கு அந்த இடத்துல பேசு, நிறைய பேர் வந்திருப்பாங்க, நாம் அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனேயே இவரும் கிளம்பி போகிறார். போய் இவர் பேசுகிறதுக்காக போன உடனே அங்கு குழுமி இருந்த மக்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுது. அவர் எப்பேற்பட்டவர் மல்லையதாசர், அவர் பேச்சை நாளெல்லாம் கேட்டுட்ருக்கலாம். அவருக்கு பதிலாக இந்த சின்ன பையனை அமைச்சிருக்காரு, இவன் எப்படி பேசுவானோ என்னவோ தெரியலையே, இன்றைக்கி நம்ம தலை இழுத்து இவன் பேசுகிறத கேட்டு தான் ஆகணும், அவன் சரியாக பேசலைன்னா நாமெல்லாம் எழுந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி, சரி பேச பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவரும் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்தால் ஒரு மடை திறந்த வெள்ளம் போல இவருக்கு அந்த சொற்பொழிவு அப்படிங்கிறது வருகிறது. நிறைய பாடல்கள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதையெல்லாம் கோர்த்து, இவருக்கு இயல்பிலேயே ஒரு இசை ஞானமும் இவருக்கு இருக்குது. அதனால் அந்த இசையோடு பாட ஆரம்பிக்கிறார். இதையெல்லாம் கேட்டவங்களாம் அப்படியே பிரமிச்சு போகிறாங்க. அவர் இவருடைய தந்தையை விட இவர் மிஞ்சி போயிட்டார், அதுவும் இந்த சின்ன வயசில் எப்படியெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு அதிசயத்து போகிறார்கள். அப்புறம் அவங்க எல்லோரும் ரொம்ப மகிழ்ந்து போய் அதுக்கப்புறமா நிறைய பேர் கிருபானந்த வாரியாரையே பேச அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் மெதுவாக நிறைய சொற்பொழிவுகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு முறை தந்தையும் மகனும் மைசூருக்கு அங்கே போயிருந்தப்போ அங்கே இருந்த சுவாமிகள் கிருபானந்த வாரியாருக்கு குரு உபதேசம் செய்கிறார். அதே போல் இவர் இசைஞானியாகவும் அவர் இருந்ததால் இவருக்கு வீணையை அங்கேயே வாங்கி கொடுக்குறார் இவங்க அப்பா. வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க ஊருக்கு வந்த பிறகு 4 வருடங்கள் அந்த வீணையை கிருபானந்த வாரியார் கற்றுக்கொள்கிறார். நமக்கெல்லாம் தெரியாது, அவர் பெரிய சொற்பொழிவாளர் தான் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் இசை வீணையை மீட்டுவதிலேயும் அவர்
வல்லவராக இருந்தார். அவருடைய சொற்பொழிவுகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து மிக பெரும் நிலையிலே புகழ் பெற ஆரம்பித்தது. இவருடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் வந்து நிறைய கதைகள், குட்டி கதைகளெல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி சிறுவர்கள், அந்த கூட்டத்தில் சிறுவர்கள் வந்திருந்தால் அவங்களையெல்லாம் முதல் வரிசையில் உட்கார சொல்வார். உட்கார சொல்லிவிட்டு புராணங்களிலேருந்து கதைகளை எல்லாம் சொல்லிவிட்டு கேள்விகளெல்லாம் கேட்க ஆரம்பிப்பார். மல்லையதாசர் இந்த வேத ஆகமங்களிலேயும் திருப்புகழ், தேவாரம் இதிலையும் ரொம்ப ஆர்வமாக இருந்து அற்புதமாக அவர் வந்து தன்னுடைய மகன் சொற்பொழிவு செய்கிறத பார்த்தோன்னே இவருக்கு மேலும் பல பயிற்சிகளை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினார். அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மைசூருக்கு தன்னுடைய மகன் கிருபானந்த வாரியை அழைச்சிக்கிட்டு போனார். அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கின்ற அந்த ஒரு மிக பெரும் மகான் அவர்கிட்ட ஆசைகள் வாங்கினார். அதே போல் அங்கேயே அவருக்கு வந்து வீணை பயிற்சிக்காக அந்த குருநாதருடைய ஆசீர்வாதத்தோட ஒரு வீணையையும் வாங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவங்க திருப்பியும் ஊருக்கு வந்தாங்க. 4 வருஷம் வீணையை கற்றுக்கொண்டார் கிருபானந்த வாரியார். அப்படி கற்றுக்கொண்டதன் காரணமாக மிகச்சிறந்த ஒரு வீணை வாசிப்பவராகவும் அவரானார். நமக்கு வந்து கிருபானந்த வாரியார் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த வீணை வாசிப்பவரும் கூட. அந்த இசை அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு இயல்பாகவே வந்தது. அதனால தான் அவர் வந்து இந்த சொற்பொழிவுகளில் சந்தத்தோட பாடல்களை பாடுகின்ற தன்மையிலே அவர் இருப்பார். அவருக்கு வந்து காங்கேயநல்லூர் பிறந்த ஊர், வயலூர் முருகன்ற வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இஷ்ட தெய்வம். அதுக்கப்புறமாக அவருக்கு திருமணம் நடந்தது. இளம் வயதில் அந்த காலத்து வழக்கப்படி திருமணம் நடந்தது. நல்ல விதமாக கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு குழந்தைகள் அப்படிங்கிறது இல்லை. குழந்தைகள் இல்லை என்றாலும் கூட அவருக்கு வந்து சின்ன குழந்தைகளை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அவருடைய சொற்பொழிவனுடைய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சிறுவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் முன்னாடி உட்காத்தி வச்சுருவார். முன்னாடி உட்காத்தி வச்சுட்டு நிறைய கதைகள், குழந்தைகளுக்கும் புரிகிற மாதிரி புராண கதைகளை சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட கேள்விகளை கேட்பார். அப்போது பசங்க அப்படிலாம் வந்து ரொம்ப உற்சாகமாக அவங்க பதில் சொல்லுவாங்க. அதை வந்து அவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிறு சிறு பரிசுகளை எல்லாம் அவர் அளிப்பார். இப்படி ஒரு சொற்பொழிவு அப்படின்னு சொன்னால் இவர் மட்டும் பேசாமல் அங்கே வந்த குழந்தைகள், பெரியவர்கள் அத்தனை பேரையும் அவர் தன்னோடு இணைத்து கொள்வார். அற்புதமான கதைகளை எல்லாம் அவர் சொல்வார். புராண கதைகள், நன்னெறி கதைகள், அதுக்கப்புறமா வந்து எப்படி சமூகத்தில் வாழணும், குறிப்பாக அவருக்கு பெண்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறத அடிக்கடி அவர் வலியுறுத்தி கொண்டே இருப்பார். எந்த குடும்பத்தில் மனைவி மதிக்கப்படுகிறாளோ, கொண்டாடப்படுகிறாளோ அந்த குடும்பம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும், பல வளங்களையும் பெற்றிருக்கும் அப்படின்ட்டு அவர் திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த காலத்திலேயெல்லாம் பெண்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ சமையல் அறையில் மட்டும்தான் இருக்கணும், அவங்க வந்து வெளியவே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த காலகட்டம். அப்போவே வந்து அவர் பெண்களை மதிக்க வேண்டும், தன்னை நம்பி வந்திருக்கின்ற அந்த மனைவியை மகிழ்ச்சியோடு பார்த்து கொள்ள வேண்டும், அவள் மகிழ்வோடு வாழுவதற்கு எல்லா விதமான ஒரு அனுசரணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய சொற்பொழிவுகள் அப்படிங்கிறது நிறைய எல்லா ஊர்களுக்கு மட்டும் அல்லாமல் உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்தது. எல்லோரும் விரும்பி கேட்க ஆரம்பித்தார்கள். இதனால் அவர் சொற்பொழிவுகளினால் வருகின்ற பணத்தை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், நிறைய கோவில்கள் திருப்பணி செய்வதற்காக அவர் வந்து வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார். காங்கேயநல்லூர், வயலூர், பல கோவில்கள். அது மட்டும் இல்லாமல் சமூகத்திலேயும் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலே சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். நல்ல கல்வியாளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, திருப்பராய்த்துறையில் ராமகிருஷ்ண குடில்
அப்படின்னு ஒரு அனாதை ஆசிரமம் அத்தனை சிறப்பாக இயங்கி வந்து கொண்டிருந்தது. அதுக்கு நிறைய அவர் வந்து தானம் செய்தார். பொருளாக தானம் செய்து பலவிதமான உதவிகளையும் அவர் செய்தார். அங்கே மட்டுமல்ல, இங்கே காங்கேயநல்லூர்லேயும் பெண்களுக்கான ஒரு உயர்நிலைப் பள்ளி, ஆண்களுக்கான உயர்நிலைப் பள்ளி இப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அமைச்சு கல்விக்கும் நிறைய தொண்டு செய்தார். தான் நிறைய சம்பாதித்து நிறைய திருப்பணிகளை, தானங்களை இப்படியெல்லாம் வழங்கி ஒரு அற்புதமான மனிதராக கிருபானந்த வாரியார் விளங்கினார். அவர் சொன்ன புராண கதைகள், குட்டி கதைகள், குழந்தைகளுக்கான கதைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நூல்களாக வர ஆரம்பித்து அது எல்லாரும் படிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி சமீபத்திலே வாழ்ந்த அந்த மகான் மிக பெரும் ஒரு ஆன்மீக பணியை அவர் செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் வந்து நிறைய இந்த வார்த்தைகள் அப்படின்னு வரும் பொழுது, ஏன்னா தமிழில் மிக பெரும் புலமை இருந்ததால் அவர் வார்த்தைகளை எல்லாம் மிக அழகாக பிரித்து அவர் கூறுவார். குறிப்பாக ஒரு தடவை தாமரை கண்ணால் பெண்கள் நோக்கினர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி கம்பராமாயணத்தில் வரும். அது அந்த பற்றி பேசும் பொழுது கண்ணதாசன் அவர்களும் கிருபானந்த வாரியாரும் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ கண்ணதாசன் கேட்டார், தாமரை கண்ணால் பெண்கள் நோக்கினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாமரை கண் அப்படின்னு சொன்னால், தாமரை கண் அப்படிங்கிறது தாமரை அப்படின்னா சிவப்பாக இருக்கும். அப்படின்னா பெண்கள் வந்து மது அருந்து விட்டு அவர்கள் பார்த்தார்களா? அப்போது அது எப்படி அவர்கள் குலப்பெண்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். வேணுமென்றே கேட்கிறார் கண்ணதாசன். அப்போது கிருபானந்த வாரியார் அதற்கு பதில் சொல்கிறார், அதை நாம் பிரித்து பார்க்கலாமே. தாமரை கண் அப்படின்னு சொன்னால் நல்லா முழுசாக திறந்து அப்படி பார்க்கறது, சிவந்த கண்களாக பார்க்கறது அப்படின்னா அது குடித்து விட்டு தான் இருக்கணும் கூட இல்லை, கோபமாக கூட இருக்கலாம். அப்படி இருப்பது அப்படிங்கிறது பெண்களுக்கு அழகல்ல அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய வாதம். அதுக்கு கிருபானந்த வாரியார் சொல்கிறார், எப்போவுமே வந்து அதை பிரித்து பார்க்கலாம். தாம் அரை கண்ணால் பெண்கள் நோக்கினர் அப்படின்னு சொன்னால் பாதி கண்ணை திறந்து அவர்கள் வந்து தன்னுடைய நாயகனை பார்த்தார்கள், வெட்கத்தோடு பார்த்தார்கள், முழுமையாக அவங்க கண்ணை திறக்கலை அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனேயே கண்ணதாசன் அப்படியே அசந்து போய்விட்டார். இதே மாதிரி தான் அந்த சமயத்தில் அவருடைய காலகட்டத்திலே நிறைய தெய்வத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மிக ஓங்கி இருந்த காலம் அவருடைய காலம். அப்போ ஒரு இளைஞன் கேட்டால், நீங்கள் ஏன் உங்களுடைய நெத்தியில் பெருசாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக அவர் ஒரு முறை ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அங்கே இருந்த ஒரு இளைஞன் அவரை கேட்கிறான். அப்போ கேட்கும் பொழுது கிருபானந்த வாரியார் சொல்கிறாரு, எப்போவுமே ஏதாவது ஒரு நல்ல இடம் இருந்தால், அழகாக இருந்தால், அது வந்து சிறப்பாக இருந்தால், நிறைந்து இருந்தால் அதை வந்து மேலும் அழகாக்கணும் அப்படின்னு தான் நாம் நினைப்போம். ஸோ என்னுடைய இந்த நெற்றி பகுதியில் எனக்கு நிறைய மூளையெல்லாம் இருக்குது, அதனால் வந்து என்னுடைய தலையில் நிறைய மூளை இருக்குது, அதனால் அந்த இடத்துல நான் வந்து அதை விபூதி பூசி அழகுபடுத்தி கொண்டேன். ஆனால் ஒன்றுமே இல்லை, பாழடைந்த நெற்றி, அது வந்து ஒரு பாழ்நிலம் அப்படின்னு சொன்னால் அதை விட்டுருவாங்க, அது வந்து அப்போ அதுக்கு ஒன்றும் அலங்காரமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து திருப்பி சொல்கிறார். அதாவது அந்த இளைஞனுக்கு மூளை இல்லை, அவன் பாழ் நெற்றியாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு மறைமுகமாக சொல்கிறார். இப்படி வந்து அந்த வாதங்களை எல்லாம் மிக அழகாக பேசி வெல்வதிலே மிகுந்த வல்லவராக கிருபானந்த வாரியார் விளங்கினார். அது மாதிரி ஒரு தடவை ஒரு கூட்டத்திலே பேசுகிறதுக்கு ஒரு ஊருக்கு போகிறாரு. அப்போது அங்கே வந்து நிறைய ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டியிருக்காங்க, கிருபானந்த லாரி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த மாதிரி அவரை கிண்டல் செய்து அந்த மாதிரி நிறைய அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி நிறைய ஒட்டியிருக்காங்க. அவர் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை. அவர் வந்து தன்னுடைய சொற்பொழிவை ஆற்றுகிறார். அவர் பேசுவதை அந்த பேசிக்கொண்டிருந்த அந்த போஸ்டர்களை ஒட்டிய அந்த குழுவிற்கு தலைவர் கேட்கிறார். கேட்டுட்டு
அதுக்கப்புறமாக அவர் சொல்கிறாரு, எப்பேற்பட்ட நல்ல கருத்துக்களை, சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை அவர் பேசுகிறார். கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, சமூகத்திற்கு தேவையானதை அவர் பேசுகிறார். அதனால் அந்த மனிதர் மாமனிதர், முதல்ல இதெல்லாம் எடுங்க அப்படின்னு அந்த பதாகைகளையெல்லாம் எடுக்க சொல்கிறாரு. இவருடைய சொற்பொழிவு முடியறதுக்குள்ளேயே இவரை அவமானப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட அத்தனை பதாகைகளும் எடுக்கப்பட்டு விடுகின்றன. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கிருபானந்த வாரியாருக்கு ஆகிறது. அவரும் அந்த குறிப்பிட்ட தலைவரும் பிறகு மிகுந்த நண்பர்களாக ஆகிவிடுகிறார்கள். இந்த கொள்கைங்கிறது வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் அந்த அன்பு, நட்பு அப்படிங்கிறது அவற்றையும் தாண்டியது அப்படிங்கிறத நிரூபித்தார் கிருபானந்த வாரியார். இவருடைய வாழ்க்கையில் இன்னும் பல சம்பவங்கள் இருக்கின்றன, அதனை நாம் அடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.